500 கொடுத்தா அரசு நடத்தும் கம்பெனிக்கு துணை உரிமையாளர் ஆகலாம். வருமானத்துல 80% ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்படிப்பட்ட ஒரு அதிரடி அறிவிப்பை தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிச்சிருக்கிறாரு. பஸ் போன்ற பொது போக்குவரத்து கிடைக்காத சமயத்துல அவசர காலங்கள் என அத்தியாவசியமான தேவைகளின் போதுதான் மக்கள் ஆட்டோ டாக்ஸி பக்கம் போறாங்க. ஆனா அங்க நேரடியா சவாரி கேட்கும் போது அதிக பணம் கேட்கறதால தான் வெளிப்பட தன்மையோட இயங்குறதா சொல்லப்படுற ஊபர், ராபிடோ போன்ற ஆப்புகளுக்கு போறாங்க. ஆனா அங்கேயும் பீக் ஹவர்ஸ்ல ஒரு கட்டணம், நைட் நேரத்துல ஒரு கட்டணம், மழை காலத்துல ஒரு கட்டணம், மறைமுக கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுறதா குற்றச்சாட்டு இருந்து வருது. இப்படியான சூழல்ல தான் அரசு ஆதரவு பெற்ற பாரத் டாக்ஸி செயலியை மத்திய அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் தொடங்கி வச்சாரு. வாடிக்கையாளர்களின் தொடர் புகார்களுக்கு தீர்வு காணும் விதமாகவும் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றாகவும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அமுல் உள்ளிட்ட நம் நாட்டின் புகழ்பெற்ற கூட்டுறவு நிறுவனங்களோட பிசினஸ் மாடலை பின்பற்றி இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓலா, ஊபர், ராபிடோ ஆப்புகளை போலவே பாரத் டாக்ஸி ஆப்லயும் பைக், ஆட்டோ, கார்களை புக் செய்யலாம். உள்ளூர், வெளியூர் ரவுண்ட் ட்ரிப் வசதிகளும் உள்ளன. இதில் ஓட்டுநர்கள் கமிஷன் முறையில் இல்லாம 500 ரூபாய் செலுத்தி அவங்களே கோ ஓனர் ஆகலாம். தனியார் நிறுவனங்கள் 25 முதல் 30% கமிஷன் வசூலிக்கும் நிலையில இதில் அப்படி எந்த கமிஷனும் வசூலிக்கப்படாது. அதுக்கு பதிலா ஆப் பராமரிப்பு கட்டணமா நாள் ஒன்றுக்கு 30 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல கிடைக்கிற மொத்த லாபத்துல 80% டிரைவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அவங்க சேவை வழங்கிய தூரம், அதாவது பயணித்த தூரம் அடிப்படையில் இந்த தொகை பகிர்ந்து கொடுக்கப்படும். லாபத்தில் மீதமுள்ள 20% கூட்டுறவு நிதியில் டெபாசிட் செய்யப்படும். டெல்லி மற்றும் குஜராத்தில் இந்த சேவை சோதனை முறையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு அமித்ஷா அறிவிச்சிருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.